மேக்ஸ் 9th மேக்ஸு தமிழ் மீடியம் பயிற்சி 1.2ல் இப்போ நம்ம பார்க்க போகிறது 7 வரையுமே நிறையா வீடியோஸை மேக் பண்ணி ஒரு ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். தேவைப்படுங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பயிற்சி 1.2ல் 8 இல்லை 9. ஓகே, பின்வரும் கணங்களின் உட்கணங்கள் மற்றும் தகு உட்கணங்களின் எண்ணிக்கையை காண்க. ஃபஸ்ட்டு W சிவப்பு செட் ஆஃப் சிவப்பு நீலம் மஞ்சள். தீர்வு W செட் ஆஃப் சிவப்பு நீலம் மஞ்சள். ஓகே, அப்போ எத்தனைக்கு 1 2 3. அப்போ என் ஆஃப் டபிள்யூ எத்தனை 3. என் ஆஃப் பி ஆஃப் டபிள்யூ எவ்வளோ? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஞாபகம் இருக்கா? என்னது? 2 பவர் n. ஓகே, 2 பவர் n எவ்வளோ? 3. அப்போ 3 தடவை போகிறோம். 2 4 4 2 8. அப்போ ஆன்சர் 8. இது வந்து உட்கணங்கள், உட்கணங்களின் எண்ணிக்கை. தகு உட்கணங்களின் எண்ணிக்கை, தகு உட்கணங்களின் எண்ணிக்கை. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? ஈக்குவல் டு, அதாவது என் ஆஃப் பி, என்ன ஃபார்முலான்னா என் ஆஃப் பி ஆஃப் டபிள்யூ -1. ஓகே, என் ஆஃப் பி ஆஃப் டபிள்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்? 2 பவர் n. இப்போ இந்த -1 ஆட் பண்ணிக்கணும். அதாவது 2 பவர் 3 -1. 2 பவர் 3 என்ன சொன்னேன்? 8. 8 -1 7. அவ்வளோ. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், எக்ஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அதாவது எக்ஸுங்கிறது நேச்சுரல் நம்பர். எக்ஸ் ஸ்கொயர் எப்படி இருக்கணும்னா 100 இருக்கலாம், 100க்குள்ளே இருக்கணும். 100 இருக்கலாம், 100க்குள்ளே இருக்கணும். ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ்னால் நான் என்ன சொல்லியிருக்கேன்? எதுலேருந்து ஆரம்பிக்குன்னு சொல்லியிருக்கேன்? 1லேருந்து ஆரம்பிக்கும். 1லேருந்து ஆரம்பிக்கும். சரியா? அவங்க எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்கிறது. இப்போ இது அப்படியே ஸ்கொயர் பண்ணுறோம். 1 ஸ்கொயர் பண்ணால் 1. சரியா? 2 ஸ்கொயர் பண்ணால் 4. 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அப்படின்னு வருமா? என்னென்ன வரும்? 1 2 3, அடுத்து 4. ஓகே, அடுத்து 4 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 16. அடுத்து 5 ஸ்கொயர் பண்ணால் 25. சரியா? 6 ஸ்கொயர் பண்ணால் 36. 7 ஸ்கொயர் பண்ணால் 49. 8 ஸ்கொயர் பண்ணால் 64. 9 ஸ்கொயர் பண்ணால் 81. 10 ஸ்கொயர் பண்ணால் 100. என்ன சொன்னால் 100 100க்குள்ளே தானே இருக்கணும். அப்போ இதோடு முடிச்சுக்கலாம். அப்போ கேபிட்டல் எக்ஸுங்கிறது இதே தான். அதாவது 1 4 9 16 25 36 49 64 81 100. சரியா? மொத்தம் எத்தனை? அப்போ என் ஆஃப் எக்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி, எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. இப்போ என் ஆஃப் எக்ஸ் எத்தனை இருக்குது? 10 இருக்குது. அடுத்து என் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் எத்தனை இருக்குது?
அதுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன், என்ன அது? 2n. என்ன எவ்வளோன்னு சொன்னோங்க? 10. அப்போ 2 10 தடவை பண்ணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. சரியா? 2 2 4 4 2 8 8 2 16 16 2 32 32 2 64 64 2 128 128 2 286 286 2 512 512 1028. அதாவது n ஆஃப் பி ஆஃப் டபிள்யூ வந்து 1028. இது உட்கணங்கள். தகு உட்கணங்கள் என்ன சொன்னேன்? அதாவது n ஆஃப் பி ஆஃப் டபிள்யூ -1 அதான தகு உட்கணங்களுக்குள்ளது. n ஆஃப் பி ஆஃப் டபிள்யூ என்ன? 2n -1. 2n எவ்வளோ சொன்னேன்? 2 -10 ஓகேவா? இப்போ 2 எவ்வளோ? 1028 -1. அப்போ 1028 ஒன்று போய்ட்டா 1027. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. என்ன? n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4 எனில் n ஆஃப் பி ஆஃப் ஏயை காண்க. இப்போ தீர்வு. n ஆஃப் ஏ எத்தனை? 4. அப்போ n ஆஃப் பி ஆஃப் ஏ, இதுக்கு ஃபார்முலா என்ன? 2n. சரியா? 2n எவ்வளோ? 4. அப்போ 2 4 தானே போடணும். இன்னொரு 2 4 4 2 8 8 2 16. இப்போ n ஆஃப் பி ஆஃப் ஏ வந்து 16. அவ்வளோதான். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 எனில் n ஆஃப் பி ஆஃப் ஏயை காண்க. தீர்வு. n ஆஃப் ஏ வந்து 0. இப்போ n ஆஃப் பி ஆஃப் ஏ, அதுக்கு என்ன ஃபார்முலா? 2n, அதாவது 2/0. அப்போ என்ன ஆன்சர்? 0. இப்போ n ஆஃப் பி ஆஃப் ஏ வந்து 0. அடுத்த கொஸ்டின் n ஆஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 256 எனில் n ஆஃப் ஏயை காண்க. எப்போது n ஆஃப் ஏ கொடுத்துட்டு இதை கேட்பாங்க, நம்ம 2n ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவோம். ஆனால் இப்போ இதை கொடுத்துட்டு n ஆஃப் ஏயை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தீர்வு. n ஆஃப் பி ஆஃப் ஏ வந்து 256. அதுக்கு ஃபார்முலா என்ன? 2n, அதாவது 2n தான் 256. இப்போ இந்த எண்ணை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணால் மீட்பவை தெரியுமா, அந்த மாடலில் போடணும். 256 இங்கே 2 தானே இருக்குது, வேறு நம்பர் இல்லைல்ல, அதனால நம்ம 2ல் தான் போடணும். ஏன்னா ஃபார்முலாவில் 2 தானே இருக்குது. சரியா? 1 2 2 4 வேணும் சொன்னு 8 2 16. சரியா? அடுத்து மறுபடி 2ஆல் மட்டும்தான் போடணும். 6 2 12 4 2 8 மறுபடி 2ஆல் 3 2 6 2 2 4 மறுபடி 2ஆல் 1 2 2 வேணும் சொன்னு 6 2 12 மறுபடியும் 2ஆல் 8 2 16 மறுபடியும் 2ஆல் 4 2 8 மறுபடியும் 2ஆல் 2 2 4. சரியா? அப்போ எத்தனை? 1 2 3 4 5 6 7 8. அதாவது 2/8 வந்து 256. சரியா? அப்போ இதானே என்ன? அப்போ n ஆஃப் ஏ எத்தனை? 8. சரியா? n ஆஃப் ஏ வந்து 8. இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு. பயிற்சி 1.2 முடிஞ்சிச்சு.
இன்ஷால்லா அடுத்த இதில் வந்து 1.3 பார்க்கலாம்.